வணக்கம் உறவுகளே. ஒரு ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு. பல மாற்றங்கள் மக்களின் நியாயமான போராட்டங்களில்தான் ஏற்பட்டது உலக வரலாற்று உறவுகளே. இந்தியாவில் பல போராட்டங்கள் மக்கள் நியாயமான காரணங்களுக்காக போராடி வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அண்மையில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடினார்கள். பல பேரை ஆளுந்தரப்பு சுட்டு கொன்றாலும் இறுதியில் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் கிளம்பினாலும் லட்சக்கணக்கில் மக்கள் ஒன்று திரண்டு போராடி ஜல்லிக்கட்டிலும் தமது உரிமைகளை நிலைநாட்டினார்கள். டெல்லியில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பல மாதங்கள் குளிரிலும் இருந்து போராடினார்கள். இறுதியில் அரசாங்கம் சில சட்டங்களை வாபஸ் பெற்றுக்கொண்டது. இப்படி போராட்டங்கள் மூலம்தான் ஜனநாயக நாட்டில் பல உரிமைகள் பேணப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் உறவுகளே, அண்மையில் டெல்லியில் தொடர்ந்து நடைபெறும் கொக்ரோச் ஜனதா பார்ட்டியின் மாணவர்களின் போராட்டம் பெரிய ஒரு விழிப்புணர்வை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நீட் எக்ஸாமுக்கு எதிராக அவர்கள் போராடுகிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து பல முறை நீட் எக்ஸாம்பிள் குளறுபடிகள் நடக்கின்றன. எக்ஸாம் பேப்பர்கள் எல்லாம் லீக் ஆகின்றது. இது திட்டமிட்டு செய்யப்படுகிறது என்று அவர்கள் போராடுகிறார்கள். இப்படி பல குளறுபடிகள் இருக்கும் நீட் எக்ஸாமை முற்றாக ஒழித்து கட்ட வேண்டிய அவசியத்தை பற்றியும் அவர்கள் பேசி வருகிறார்கள் உறவுகளே. இப்படி டெல்லியில் தோன்றிய போராட்டம் பிறகு பல அதர் சிட்டிஸிலேயும் பரவத் தொடங்கியது. தமிழ்நாட்டில் சென்னையில் கூட போராட்டங்கள் வெடித்தன. ஆனால் விஜய் அவர்களோ விஜயின் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களோ அதை பற்றி கண்டு கொள்ளவே இல்லை. காரணம் உங்களுக்கு தெரியும், தேர்தல் பிரச்சாரத்தில் தான் இவர்கள் பாசிச பாஜக என்றெல்லாம் பேசினார்கள். அப்புறம் கரூர் விவகாரத்தில் 41 பேர் இறந்த பிறகு இவர்கள் வாயிலிருந்து பாசிசமும் வருவதில்லை, பாஜக என்ற சொல்லும் வருவதில்லை. இவர்கள் பாஜக என்ற சொல்லை கனவிலில் கூட இப்பொழுது நினைப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு பாஜகவுக்கு பயந்து நடுங்கி ஒடுங்கித்தான் தாவேகா கட்சியினரும் ஜோசப் விஜய் அவர்களும் இருக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டு அரசியலை நன்கறிந்த எல்லோருக்கும் புரிந்த விடயம்தான் உறவுகளே. இப்படி ஒரு போராட்டம் வரும்பொழுது எல்லா ஆளும் தரப்பு உறவுகளே ஏதாவது ஒரு முத்திரையை குத்தி அவர்களை அடக்க பார்ப்பார்கள். குறிப்பாக இவர்கள் பயங்கரவாதிகள், நக்சல்கள் அல்லது வெளிநாட்டு சதி இதில் இருக்கிறது, பயங்கரவாத ஊடுருவல் இருக்கிறது, இப்படி பலதையும் சொல்லி அதை குழப்ப பார்ப்பார்கள். ஆனால் நியாயமான போராட்டம் கடைசியில் வெற்றி பெறும். இந்த போராட்டத்தில் திரையுலகை சார்ந்த சிலரும் பங்கு பெற்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னும் பல திற நட்சத்திரங்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்பது எனது கருத்து உறவுகளே. இப்பொழுது போராட்டத்தின் விளைவாக மத்திய அரசாங்கம் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறது. அதனால் கல்வி அமைச்சர் மத்தியில் உள்ள அமைச்சர் தர்மேந்திர பிரதானை அவர்கள் ரிசைன் பண்ண வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை மாணவர்கள் வைத்தார்கள். ஆரம்பத்தில் மத்திய அரசு மறுத்திருந்தது. இப்பொழுது போராட்டத்தின் உண்மைத்தன்மை அல்லது அது நாடு முழுவதும் பரவி மேலும் பிரச்சனையை பெரிதாக்கும் என்று ஒரு அச்சத்தில் மத்திய அரசாங்கம் தனது அமைச்சர் தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ண வைத்திருக்கிறது. இந்த போராட்டத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றி உறவுகளை. காங்கிரஸ் பார்ட்டி கூட இதுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது. அண்மையில் கூட பிரியங்கா காந்தி ஒரு பேட்டியில் கொடுத்திருந்தார், இந்த அமைச்சரின் ரிசைக்னேஷன் இந்த போராட்டத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றி என்று குறிப்பிட்டிருந்தால், ராகுல் காந்தி கூட போராட்டத்தில் பங்கு பெற்று அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார், உங்களுக்கு தெரிந்தது. ஆனால்
பல கட்சிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த போதும் இங்கே தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சி அமைத்த ஜோசப் விஜய் அவர்களின் கட்சியோ வாய் மூடி மௌனமாக இருந்ததுதான் வேதனைக்குரிய விஷயம் உறவுகளே. ஜோசப் விஜய் அவர்கள் படத்தில் மட்டும் பெரிய புரட்சியாளர், வீரவசனம் பேசுவார், அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர் ஒரு கோழை என்றுதான் பல பேரும் விமர்சனம் வைத்திருக்கிறார்கள் உறவுகளே. விஜய் அவர்கள் ஒரு வீரமான தலைவரா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரையில் இல்லை என்றுதானே பதில். இதில் ஒரு பெரிய ஒரு விளக்கம் வேண்டியதில்லையே. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், விஜய் என்பவர் ஒரு வீரமான தலைவரா இல்லை என்பதை பற்றி உறவுகளே.